சிறுகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம முத்து இருந்துட்டு நேராக கார் ஷெட்டுக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் எல்லாம் செல்வம் எல்லாருமே இருக்காங்க. இனிமேல் வெளியூர் சவாரிலாம் சரியாக வேண்டாம், அதனால் ஸ்கூல் சவாரி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செல்வம் இருந்துட்டு என்ன முத்து, நாங்களே சொன்னாலையும் ஸ்கூல் சவாரிக்கெல்லாம் போக மாட்டேன், ஆனால் இப்போ என்னடனா நீயே ஸ்கூல் சவாரியை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைடா செல்வம், நானும் யோசித்து பார்த்தேன், வெளியூர் சவாரிலாம் எப்பயோ ஒரு தடவை தான் வருது, ஆனால் இது வாரத்தில் 5 நாள் 6 நாள் ஸ்கூல் சவாரி வருது, மேலே ஒரு ரூம் கட்டணும், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, என்னடா திடீர்னு மேலே ரூம் போனேன், மீனா வேற கேட்டுக்கிட்டே இருக்கா, அப்பா அம்மா இல்லாத போது தான் அந்த ரூமுக்கு போய் ட்ரெஸ் மாற்றுறதோ குளிக்கிறதோ ஏதோ ஒன்று பண்ண வேண்டியதாக இருக்குது, இதே நமக்குன்னு ஒரு ரூம் இருந்தால் நம்ம செஞ்சுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்களும் குழந்த அது இதுன்னு சொல்லி ஆசையை வளர்த்து விட்டுட்டீங்க, அதனால தான்டா சீக்கிரமாக ரூமை கட்டிடலான்னு சொல்லி நானும் மீனாவும் பேசி முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிடுறாரு. ஆமாடா, நீ ஊன்னு சொல்லு, எனக்கு தெரிஞ்ச ஃபைனான்ஷியர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நீ கேட்குற பணத்தை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைடா, இப்போதைக்கெல்லாம் எங்கேயும் கடை வாங்குகிற ஐடியாலாம் இல்லை, சம்பாதிச்சு அந்த பணத்துலேயே நாங்கள் ரூம் கட்டிக்கணும், ஏன்னா ஏற்கனவே காரிடிவு அது இது நிறைய செலவு வந்துக்கிட்டே இருக்குது, அதனால் மறுபடியும் கடனை வாங்கி அதுக்கு வேறு ஃபைனான்ஸெல்லாம் நம்மளால் கட்ட முடியாது, அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட வருமானமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் செல்வம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ சொல்கிறதா சரி மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சத்யா வராரு. சத்யா இருந்துட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. என்னடா நீ இன்னைக்கு வேலைக்கு போகலையா? போனோம் மாமா, எங்கள் ஓனரு துபாய்க்கு போயிட்டு வந்தார், அதில் எல்லாருக்கும் பேரிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தார், எனக்கும் ஒன்று வாங்கிட்டு வந்தார், கிரிஷ் அன்னைக்கே சாப்பிட்டது இல்லை, எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டான், அதனால தான் மாமா அவனை பார்த்தா நீங்கள் இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரிச்சம்பழத்தை வந்து கொடுக்குறாங்க. என்னடா நீ எப்போ கல்யாணம் இதை போடுவ, எப்போ நீ ஸ்வீட் தரப்போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே குழந்தை வரைக்கும் போயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிடுறாங்க. டேய், ஏதாவது லவ் கிவ் பண்ணுறேடா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறேன், அதுக்கப்புறமா தான் இந்த கல்யாணம் காது குத்து எல்லாம் அதுக்கப்புறமா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்யா வந்து சொல்லிடுறாங்க. முத்து இருந்துட்டு நல்லா சூப்பர் பொண்ணை பார்த்துடலாண்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. நீயும் சீதா மாதிரி யாரனா லவ் பண்ணுறத தான் முன்னாடியே சொல்லிடுறா, நானா அவளுக்கு தெரு தெருவாக தென்ன மாப்பிள்ளையே உனக்கு அதே மாதிரி பண்ணி என்னை முட்டாளாக்கிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ மாமா, அப்படியே நான் லவ் பண்ணாலையும் முதல்ல உங்ககிட்ட தான் வந்து சொல்லுவேன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சத்யா சொல்லிட்டு வேலைக்கு டைம் வச்சு மாமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா முத்து இருந்துட்டு சத்யாவை நடித்து ரொம்பவே பெருமைப்பட்டுருக்காரு. மீனாவும் பூ கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. அங்கே ஒருத்தர் பூ வந்து குப்பை தொட்டியில் போகிறதுக்காக போகிறாங்க. மீனா இருந்துட்டு எதுக்காகன்னு இப்படி நல்ல பூவெல்லாம் இவ்வளோ வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைம்மா, எல்லாம் பெரிய பெரிய வீட்டு ஃபங்க்ஷனில் தான் இந்த பூ பொக்கையெல்லாம் கொடுக்குவாங்க, ஆனால் இப்போ சாதாரண வீட்டில் கூட இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பூவோட மதிப்பெல்லாம் கொஞ்ச நேரம் தாம்மா, ஏதோ இல்லாதவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் அவங்களால முடிஞ்ச இந்த பூவெல்லாம் வாங்கி கொடுக்கறத விட்டு பணமாக கொடுத்தா கூட ஏதோ கொஞ்சம் அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஓ, நீயும் பூ வியாபாரம் தான் பண்ணுறியாம்மா, ஏதாவது உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசினா என்னை மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைன்னு சரியாக தான் சொல்லியிருக்கீங்க, எவ்வளோதான் நாங்கள் கஷ்டப்பட்டு பூ கட்டினாலையும் அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் மட்டும்தானே, அதுக்கப்புறம் வாடிடுச்சுன்னு இதோ இந்த மாதிரி குப்பை தொட்டிக்கு தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மீனா இருந்துட்டு இதை ஏதாவது உபயோகப்படுத்துகிற மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. முத்து இருந்துட்டு நீ இப்போ எங்கே இருக்க மீனான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பூ கொடுத்துட்டு வந்துட்டுருக்கங்க, கிறிஷை பார்த்துட்டு வரலாம், சத்யா வந்து பேரிச்சம்பழம் கொடுத்துட்டு போனால் கிறிஷ்கிட்ட கொடுக்க சொல்லி, அதனால் நம்ம கிறிஷை பார்க்குறதுக்காக போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிறிஷை பார்க்குறதுக்காக மகேஷ் வீட்டுக்கு வராங்க. ஆல்ரெடி ரோகிணியும் கிறிஷை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க. சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து சொல்கிறாங்க. இல்லைம்மா, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க.
மா எப்படி இருக்க? சாப்பிட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஆச்சு அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. கிறிஷ் இருந்துட்டு, "இவ்ளோ ஸ்நாக்ஸா மம்மி?" அப்படின்னு சொல்லிட்டு அத எடுத்துட்டு போறாரு. அதுக்கடுத்து தான் முத்துவும், நம்ம மீனாவும் வராங்க. ரோகிணியோட அம்மா தான் போய் கதவ ஓப்பன் பண்றாங்க. முத்துவும் மீனாவும் வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே, ரோகிணி போயிட்டு மறைஞ்சுக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான், "டேய் கிறிஷு, உனக்காக சத்யா அண்ணன் இந்த பேரிச்சம்பழம் துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காராம். உங்க அம்மா துபாயில தான் இருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் இத உனக்கு வாங்கி கொடுக்கலன்னு சொன்ன உடனே, மனசு ரொம்ப கஷ்டமா போச்சுடா" அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஃபீல் பண்றாங்க. கிரஷ் வந்து எல்லாருக்கும் ஊட்டி விடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, "அங்கிள் இங்கேயே இருங்க. ஏன்னா ஆன்ட்டி பாலெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம இங்கே விளையாடிட்டு இருக்கலாம். நீங்க இங்கேயே இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ரோகிணி ஒரு பக்கம் அவங்க அம்மா கிட்ட அவங்கள போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாட ஜாட கட்டுறாங்க. அவங்களும் இருந்துட்டு மகேஷ் கிட்ட, "அம்மா கோயிலுக்கு போனேன்னு சொன்னேம்மா, கோயில் நட சாத்திருவாங்க. எத்தனை மணிக்குமா போகணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இப்போ கிளம்புனா கரெக்டாக சாமியை பார்த்துட்டு வந்துடலாம். நட சாத்துறதுக்கும் டைம் ஆயிடுச்சுமா" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மீனை இதெல்லாம் சுதரிச்சு, "ஏங்க வாங்க போகலாம், ஏதோ சவாரி இருக்கு போகணுன்னு சொன்னீங்களே, வாங்க போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கிரிஷ் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்து தான் வெளியே போனதுக்கப்புறமா வந்தவங்கள வாங்கன்னு கூட சொல்ல மாட்டேன்றாங்க, உட்காருங்கன்னு கூட சொல்ல மாட்டேன்றாங்க, ஒரு தண்ணி கூட கொடுக்கல. ஆனால் அவங்க நம்மளை துரத்துறதுலேயே குறியாக இருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் அவங்களா பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. யாரோ ஒருத்தர் பின்னாடி இருக்காங்கங்க, அதுதான் யாருன்னு தெரியல அப்படியே சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரோகிணியை பிடிச்சி அவங்க அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க. "உன்னால நான் பாவத்துக்கு மேலே பாவமாக பண்ணிக்கிட்டே போகிறேன். நான் அவ்வளோ தூரம் பேசியும் அவங்க கிறிஷை பார்க்கறதுக்காக இதோ இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நீ இவ்வளோ பொருள் வாங்கிட்டு வந்தியா? அது ஏதாவது அவன் தொட்டானா? ஆனா அவங்க வாங்கிட்டு வந்து குடுத்ததுமே, எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கான் பாரு!" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. கிருஷ்ண வந்து முத்து மீனா கிட்டேயே ஒப்படைச்சிரு. அப்படி இல்லாட்டி நீயே எல்லா உண்மையும் சொல்லிடு. அவங்க உன்னை காப்பாத்திடுவாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. முதல்லலாம் என்னை மாட்டி வெளியே துரத்தி விடுறது அவங்களா தான் இருப்பாங்க. போதும் நிறுத்துறியா? அவங்க உங்க பிள்ளையா? இல்ல நான் உன் பொண்ணா? அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நீ செஞ்ச பாவத்துக்கு தான் நான் இப்போ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி இருந்துட்டு அவங்க அம்மா திட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் பூவெல்லாம் வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்றதுனால பாலத்தை எல்லாத்தையும் ஒரு கூடையில் வச்சு அதில் அழகா பூ டெக்கரேஷன் எல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் முத்தெடுத்துட்டு, "மீனா நீ இவ்வளோ அழகா பண்ணியிருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "இப்போவே நான் எல்லார்கிட்டேயும் சொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே வந்து கூப்பிடுறாங்க. "அப்பா சீக்கிரமாக வாங்கப்பா, ஸ்ருதி ரவி எல்லாருமே வாங்க" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "ஐ ரொம்ப அழகா இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்லவும், முத்தை இருந்துட்டு, "மீனா தான்ப்பா இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கா, புதுசாக ஒரு ஆர்டர் எடுத்திருக்கா" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "நீ படிப்படியாக முன்னேறிக்கிட்டு போயிட்டே இருக்கம்மா, இன்னும் நீ பெரிய இடத்துக்கு போகணும்" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லிடுறாங்க. "ஆமாம்மாம்மா, ஏன்னா நிறைய பேர் பணக்கார வீட்டில் தான் இந்த மாதிரி எல்லாம் பூ கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சாதாரண வீட்டில் கூட இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பூவாக கொடுக்கறதுக்கு பதிலாக பழமாக கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும்ல" அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. புது புதுசாக யோசிக்கிறமா, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மீனாவை வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனால் மனோஜும் ஸ்ருதி விஜயம் இருந்துட்டு மீனாவை இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கள பாராட்டிட்டு இருக்கீங்க. பெருசெல்லாம் ஒன்றும் பண்ணலை, இதெல்லாம் ஃபாரின்ல ஏற்கனவே வந்தது தான். இது ஏதோ அவங்களா தயாரித்த மாதிரி இப்படிலாம் பாராட்டுறீங்க, படித்தவங்க தான் இங்கே எங்கேயுமே பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற பணக்கார லிஸ்ட்டில் படிக்காதவங்க தான் அதிகமாக இருக்காங்க அப்படியே சொல்லிட்டு முத்து மீனாவும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் ஸ்ருதி ரவி அண்ணாமலை எல்லாம் மீனாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பணக்கார மாதிரி ஒரு முட்டாளை எங்கேயுமே கிடையாது, படிக்காதவனுக்கும் அறிவு இருக்கிற அவன் தான் இவ்வளோத்தையும் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முத்த இருந்தாட்ட அவங்களுக்கு உரைக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.